சாம்பார் வைக்கலாம், பருப்பு சாம்பார் வைக்கலாம். கொஞ்சம் என்ன பார்த்தீங்களா, இது பெருங்காயம். இப்போது வெங்காயம் போட்டுக்கிறோம். வெங்காயம், மிளகாய், கறிவேப்பிலை 3யுமே போட்டுக்கிறோம். பருப்பு, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சீரகம் போட்டு பூண்டு போட்டு 2 தக்காளி போட்டு வேவிச்சு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வெங்காயம் இது கத்திரிக்காயெல்லாம் வணக்கி விட்டு சாம்பார் எப்படி வைக்கிறேன்னு பார்க்கலாம். இப்போது கத்திரிக்காய் போடுறோம். ஒரே ஒரு கத்திரிக்காய் தான், பெரிய காயாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கிறோம். மஞ்சள். இப்போது நம்ம பருப்பு வச்சு எடுத்து வச்சுருக்கிற தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். பருப்போட தண்ணி. பெரிய வெங்காயம் போட்டு தாளித்து விட்டுட்டோம். இப்போது சின்ன வெங்காயம் கொஞ்சம் முழுசாக அப்படியே போட்டு சேர்த்துக்கிறோம். குழம்பு தாளிச்சு விட்டு அதுக்கப்புறம் பருப்பு தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் முழுசாக வெங்காயத்தை அறியாமல் சின்ன வெங்காயம் கொஞ்சம் போடணும். பெரிய வெங்காயம் போட்டு வெங்காயம் மிளகா போட்டு தாளிச்சு வச்சு சின்ன வெங்காயம் போட்டுருக்கு. இப்போது கொஞ்சம் சாம்பார் பொடி போட்டுக்கிறோம். இதோ சாம்பார் பொடி. இப்போ காய் வெந்துருச்சு. நம்ம பருப்பு அதில் ஊற்ற போகிறோம். பருப்பு கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பருப்பு குழம்பு அதில் ஊற்றி வச்சு ஒரு கொதி வரட்டும். இப்போ ஒரு கொதி வந்துருச்சு. நான் இப்போ புளி கரைச்சி வச்சுருக்கேன் கொஞ்சமாக. இதோ அதை இதில் சேர்க்க போகிறேன். பாருங்கள், ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் புளி கரைச்சி சேர்த்துங்க. ஒரே நிமிஷம். இப்போது நம்ம ஒரு ஸ்பூனு நெய் சேர்த்துக்க போகிறோம். நான் வாங்கி வேவிச்சு வச்சுருக்கேன். இப்போ அந்த நெய்யை அதில் சேர்க்க போகிறேன். ஒரு ஸ்பூனு சேர்த்துக்கோங்க. சாம்பார் செமையாக இருக்கும். ரெடி, சாம்பார் ரெடி. வாங்க சாப்பிட்லாம். சாப்பாடு செஞ்சு வச்சுட்டேன். இதோ சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. வாங்க எல்லாரும் சேர்ந்து